வணக்கம், நான் அஸ்வின் அஸ்ட்ராலஜர். இந்த வீடியோ நான் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஏப்ரல் 14லேருந்து மே 15 இந்த காலகட்டத்திற்குள் பிறந்த ஆணையோ பெண்ணையோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் மேலே எனக்கு பெரிய க்ரஷ் இருக்குது. ஆனால் அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, அவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஆட்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆட்களை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து எமோஷனலாக ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க அது பெரிய ரெட் ஃப்ளாகாக பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்ககிட்ட போய்ட்டு ஒரு நாள் நான் தூங்கலை, ஒரு நாள் நான் சாப்பிடல, ஒரு நாள் நான் பல் தேய்க்கல அப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட அது ஒர்க் அவுட்டே ஆகாது. மாறாக நீ அவங்ககிட்ட இன்டெலெக்சுவலாக பேசுனீங்க அப்படின்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வந்து ஒரு துறை மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அது மியூசிக்காக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், கோடிங்காக இருக்கலாம், ஏதோ ஒரு துறையாக இருக்கலாம், பிஸ்னஸாக கூட இருக்கலாம். அந்த துறை சார்ந்து நீங்கள் நிறைய கான்வர்சேஷன்ஸ், நிறைய ஐடியாஸ் அவங்க கூட பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சி போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. அவங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் டெஃபினெட்லி ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மேலே நீங்கள் எமோஷன்ஸை திணிக்கக்கூடாது. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ஒரு ஆடு என்ன பண்ணணும்னா போய் முட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அது மாதிரி அவங்கள தள்ளிக்கிட்டே இருப்பாங்க அவங்க லைஃப்லேருந்து வெளியே. நீங்கள் வந்து எத்தனை வாட்டி தள்ளினாலும் நீங்கள் அப்படியே ஸ்டப்பனாக நின்னீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அவங்களோட ஆட்டை வின் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் நான் சொன்ன டிப்ஸை வச்சு வின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் இந்த டேட் ஆஃப் பர்த் உள்ள ஆட்களை வந்து பிடிச்சிருக்கு, அவங்கள க்ரஷ் வச்சுருந்தாலோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.